ஏசப்பா வந்து யார் அழைக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் சிறு பிள்ளைகள் தான் ஏசப்பா வந்து அழைக்கிறாரு. அவங்க மூலமா தான் ஏசப்பா உங்களை ரட்சிப்பாரு. சர்ச்சுக்கு வந்து உங்களை ஃபர்ஸ்ட் வர வைக்கிறாரு. அப்புறம் சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ப்ரேயர் பண்ணணும், ஏசப்பா கூட பேசணும், எப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சண்டே கிளாஸ் போறோம். ஈவினிங்ல கிராமத்துல எல்லா ஊர்லயும் சண்டே கிளாஸ் நடக்குது, நீங்க போய் அட்டென்ட் பண்ணலாம். சர்ச்சுக்கும் வரலாம். சர்ச்சிலையும் 2 சர்வீஸ் இருக்கு. 2 சர்வீஸ்லயும் 2 சண்டே கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். தெரியாதெல்லாம் ஏசப்பா பத்தி நீங்க என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஏசப்பா வந்து என்ன பண்றாருன்னா உங்க மூலமா உங்க ஃபேமிலியை ரட்சிக்கப்படுவாரு. அப்புறம் உங்க ஊரை வந்து ஏசப்பா ரட்சிப்பாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, ஏசப்பா கிஃப்ட் கொடுப்பாரு. கிஃப்ட்னா எப்படின்னா இது பென்சில் பென் அதெல்லாம் இல்லை. நீங்க வந்து ஏசப்பா கிட்ட எதெல்லாம் கேட்குறீங்களோ, படிப்பு, ஞானம், புத்தி, நீங்க ஏசப்பா நான் இங்க அதான் ஏதாச்சும் ஊருக்கு போகும்போது ஏசப்பா எங்க கூட இருக்கிற எந்த பாதிப்பு இல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதை வச்சு நீங்க ப்ரேயர் பண்ண ஏசப்பா அது கிஃப்ட் போல நீங்க கேட்கறத உங்களுக்கு கொடுப்பாரு. அதுதான் அழைத்து வரும் நாள். நீங்க அது என்ன பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும், உங்க ஃபேமிலி, உங்க ரட்சிக்கப்படாதவங்க நீங்க என்ன பண்ணணும், சர்ச்சை கூப்பிடணும். அதுதான் அழைத்து வரும் நாள்.